வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காந்தனின் குழவி அவள். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 29. ஆர் என்று யஷ்வந்த் ஆரம்பிக்கும் முன், ஆ இப்ப நீ முகத்தை சீரியஸா வச்சுக்க கூடாது வைக்கே. சி உன் லைஃப நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அடக்கி வாசி என்று ரஷன் கூறினான். பேசிக்கொண்டே ரஷன் தன் அடியாட்களுக்கு கண் காட்ட 3 தடியர்கள் வந்து அவனை சுற்றி நின்று பிடித்து கொண்டனர். அதில் சுறுசுறுவென கோபம் எழுந்த போதும் அமைதியாய் கண்கள் சிவக்க யஷ்வந்த் அவனை நோக்க உள்ளறையில் ஒன்றிலிருந்து அஞ்சனாவை இழுத்து வந்தான். கண்களில் கண்ணீருடன் முகம் சுருக்கி சோர்வாய் அவன் இழுத்த இழுப்பிற்கு இழுபட்டு வந்த மணியாளை கண்டவன் இதயம் ஒரு நொடி தன் துடிப்பை நிறுத்திவிட்டுதான் மீண்டும் துடித்திருக்க வேண்டும். அவன் முன்னே இழுத்து வந்தவளை ரஷன் விட பொத்தென தரையில் விழுந்தவள் தன் நெஞ்சை பற்றி கொண்டு வேக மூச்சுக்களை இழுத்து விட்டாள். தொண்டை வறண்டு போனதில் வறட்டு இருமல் வேறு வந்து அவளது சுவாசத்தை தடை செய்ய ஹம் ஹம் என்று எரிச்சலாய் முணங்கியவள் மாமா என ஈனஸ்வரத்தில் குரல் கொடுத்தாள். சனா என்று அவன் இதழ்கள் அவன் அனுமதியின்றி அவள் பெயரை உச்சரிக்க மெல்ல நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் அப்படி ஒரு வலி. அதில் தான் பிடிபட்டோரிடமிருந்து திமிரி விலக முயற்சித்தவனால் அந்த மூவரை அத்தனை எளிதில் நகர்த்திவிட முடியவில்லை. இது ஒன்றும் திரைப்படமும் இல்லை. மூவர் பிடித்திருந்தாலும் ஒரே உதறலில் விலக்கிவிட்டு அவளை அடைய அவன் திரைப்பட நாயகனும் இல்லை. வேக பெருமூச்சு விட்டவள் மார்பு வலியில் வருத்தவே தட்டு தடுமாறி எழ முற்பட்டவள் அங்கு வீசி எறியப்பட்டு சுவரோரம் கிடக்கும் தனது கல்லூரி பையை எடுத்தாள். வேக வேகமாக அதில் துழாவி அவள் தனது மாத்திரையை எடுக்க, இந்த பக்கம் பேசிட்டு வரதுக்குள்ள என்ன வேலை பாக்குறா பாரு உன் பொண்டாட்டி என்றபடி 2 எட்டில் அவளை அடைந்த ரஷன் அவள் கரத்தை இறுக பற்றினான். தன் மாத்திரையை உள்ளங்கைக்குள் அழுத்தி கொண்டவள் விடு விடு என்றாள். தன்னை தற்காத்து கொள்ள தன்னால் முயன்ற அளவு அவள் முயற்சி எடுப்பதைக் கண்டு மகிழ முடியாமல் யஷ்வந்த் தவிப்பாய் திமிர அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்து அவளையும் அவனையும் சேர்த்து துடிக்க வைத்தான். தன் கன்னம் பொத்தி வலியை பொறுக்க மாட்டாது அவள் கத்த, ஆர்கே என்று யஷ்வந்த் கர்ஜித்தான். நிச்சயம் ஒரு நொடியேனும் அவன் அந்த கர்ஜனையில் பதறி இருக்க வேண்டும். அந்த ஒரு நொடியை பயன்படுத்தி மாத்திரையை விழுங்கிய பெண் தன் பலம் கொண்டு தள்ளிவிட்டாள். அதை சுதாரிக்காமல் அவன் தடுமாறி விழ, மாமா பயமா இருக்கு, போயிடலாம் என்று திக்கு திணறி பேசினாள். கீழே விழுந்த ஆத்திரத்துடன் எழுந்த ரஷன், என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற உன்னை பார்க்க பார்க்க ஆத்திரமா வருது, நீ என்ன தள்ளி விடுறியா என்று கத்த யஷ்வந்த் புரியாத பார்வையோடு, உன் தங்கச்சியா என்றான். ஆவேசமாய் திரும்பிய ரஷன், ரேஷ்மா, ஏன் ரேஷ்மாடா, எனக்குன்னு இருந்த ஒரே உயிர் என்று கத்த யஷ்வந்திற்கு அவன் கூறுவது ஒன்றும் புரியவில்லை. ரேஷ்மா என்று அவனுக்கு ஒரு தங்கை இருந்தால் சமீபமாக சில வருடங்கள் முன்பு ஒரு விபத்தில் இறந்து விட்டாள் என்றவரை மட்டுமே நினைவில் இருந்ததில் யஷ்வந்த் புரியாது விழிக்க, உன்னை விரும்புனாடா, உன்னை பைத்தியமா விரும்பினான், எனக்கு உன்னை பிடிக்காது, நீதான் எனக்கு பிசினஸ்ல பெரிய எதிரின்னு தெரிஞ்சோ உன்னை விரும்புனா என்று ஆவேசமாய் கத்தினான். இப்போதும் யஷ்வந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. ரேஷ்மா என்ன லவ் பண்ணாளா என்று புரியாத அவன் விழிக்க, அவ அவ்வளோ ஆசையா அன்னைக்கு காலையில கிளம்பி போனாடா, என்னன்னு கேட்டப்ப கூட ஈவினிங் சொல்றான்னான்னு போனா, ஆனா ஈவினிங் அவகிட்ட இருந்து கால் தான் வந்தது என்றவனுக்கு, அண்ணா அண்ணா நான் ரொம்ப ஆசையா காதலிச்ச அண்ணா அவர, உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம், உன் பிசினஸ் எதிரின்னு தெரிஞ்சோம், எனக்காக நீ ஏத்துப்பன்னு நம்பி அவ்வளோ அவ்வளோ காதலிச்சான் அவர, ஆனா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரே, என்ன வேணாம்னு சொல்லிட்டாரேண்ணா என்று தங்கை அவள் கதறியது இன்னும் அவன் காதுகளில் ஒலித்தது. யாருடா என்று தவிப்பாய் ரஷன் கேட்க, யஷ்வா அண்ணா என்று கதறலோடு அவள் கூறியதுதான் அவளது கடைசி வாக்கியமாக இருக்கும். அதன் பிறகு விபத்தில் இறந்த தங்கையின் சடலம்தான் ரஷனுக்கு கிடைத்தது. நிஜத்தில் அது விபத்துதான் என்ற போதும் தங்கை அவள் காதல் தோல்வியில் தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் ரஷன் நம்பினான். ஏ மேட், எனக்கு நீ சொல்றது ஒன்னும் புரியல
என்று ஆத்திரம் பொறுக்காமல் யஷ்வந்த் கத்த, உனக்கு தான்டா தெரியும். அவ உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. உன்னை பார்க்க வந்துட்டு போன பிறகுதான் நீ வேண்டாம்னு சொன்ன வேதனையில செத்துட்டா. அப்போத்துல இருந்துதான் உன் மேல என்னோட எதிரின்ற உணர்வை மீறி வெறியோட எதிர்த்தேன். உன்னை தொழில் ரீதியா கீழே தள்ள நான் செஞ்ச எந்த தகுடு தகமும் வேலைக்காகல. கடைசியா குடோனை எரிச்சதையும் நீ சாதாரணமா சரி கட்டிட்ட. அப்புறம்தான் உன் பொண்டாட்டிய டார்கெட் பண்ண. என் தங்கச்சிய விட அழகு, அறிவு, பணம், பதவின்னு எதுலயுமே இவ உசத்தி இல்லையே. அதான் ஆள் வச்சு இவகிட்ட பேச வச்சு இவள பைத்தியம்னு இவளையே உணர வச்சேன் என்று வன்மத்துடன் ரஷன் கூறினான். உண்மைதான். அன்று ரேஷ்மா காதலை கூற வந்தால்தான். கூறியும் இருந்தாள். ஆனால் நடந்தது வேறாயிற்றே. அவள் காதலை காகிதமாக அல்லவா எழுதி கொடுத்திருந்தாள். அது அவனுக்கு வரும் பல காதல் கடிதங்களில் 10ஓடு 11ஆய் மறைந்தே போயிருந்தது. யஷ்வந்த் தொழில்துறையில் கொடிகட்டி பறக்க துவங்கிய காலம் அது. இப்போது ஆடை கலைத்துறையில் அவனை அனைவரும் அறிந்து வைத்திருந்தனர். அவனுக்கு பெண்கள் மத்தியில் சாமிங் மேன் என்று பெயரிடப்பட்டு ரகசிய ரசனை பார்வைகளும் இருந்தது. அடிக்கடி காதல் என்ற பெயரில் வரும் மொட்டை கடுதாசிகளுடன் ஒன்றாகத்தான் அதையும் நினைத்தான். தனக்கு வந்திருந்த கடிதங்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்தவன் ரேஷ்மாவின் கடிதத்தை பிரித்து அது காதல் கடிதம் என்று தெரிந்த நொடியே அது யாருடையது என்று கூட பார்க்காமல் அதை மூடி வைத்திருந்தான். கல்யாணத்தின் மீதே நாட்டம் இல்லாதவனுக்கு அந்த கடிதமெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லை. கடிதம் அனுப்பிய சில நாட்கள் கழித்து அவன் நிறுவனம் வந்திருந்தாள். நான் யஷ்வாக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருந்தேன் என்று அவள் கூற, யஷ்வாவா என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்ட வினோத் யஷ்வந்திடம் அவள் கூறியதைப் போலவே கூறினான். சரியாக 2 நாள் முன்புதான் ரஷனின் நிறுவனத்திலிருந்து ஒரு டீலிங் குறித்த மின்னஞ்சல் வந்திருந்தது. யஷ்வந்தை தனது தொழில்துறை எதிரியாக நினைத்திருந்தவன் அவனை வீழ்த்துவதற்கான யுக்தியாகத்தான் அதை பயன்படுத்தியிருந்தான். அதை குறித்து ரேஷ்மா வினவுவதாக நினைத்தவன், அது எனக்கு சுத்தமா பிடிக்கல வினோத். ஜஸ்ட் ஐ எம் இக்னோரிங் இட். எனக்கு அந்த ப்ரொபோசல்ல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க என்று கூறிட அதே பதிலை ரேஷ்மாவிடம் கூறியிருந்தான். பல வருட காதலில் முதற்கட்ட அதிர்ச்சி விலகாமல் அவ்விடம் விட்டு சென்றவள் அழுகையும் அலைபேசியில் அண்ணனுடன் பேசிக் கொண்டிருந்ததும் என கவனம் சிதற சாலையில் எதிரே வந்து கொண்டிருந்த லாரியை கவனியாமல் விட்டாள். விளைவு வண்டி தடம் புரண்டு தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரையும் விட்டிருந்தாள். ஆனால் உண்மையில் நடந்ததை யாருமே அறிந்திராததால் ரஷனின் பேச்சு யஷ்வந்திற்கு சற்றும் விளங்கவில்லை. ஆர்கே, ஜஸ்ட் ஸ்டாப் இட் அண்ட் லீவ் மீ என்று யஷ்வந்த் கத்த, உனக்கு புரியணும்டா. எனக்குன்னு இருந்த ஒரே உயிரான என் தங்கச்சியை பிரிஞ்சு நான் படுற வேதனை உனக்கு புரியணும். காதலோட வலி என்னன்னு புரியணும். அதுக்குதான் உன் ஒய்ஃப டார்கெட் பண்ண என்று கர்ஜித்தான். தவிப்பாய் தன் நெஞ்சை அழுத்திக் கொண்டு மண்டியிட்டு அமர்ந்தபடி மூச்சு விட சிரமப்படுபவளை ஒரு பார்வை பார்த்த ரஷன், உன் தங்கச்சிய வேணாம்னு சொல்லிட்டியே. அவளை விட இவ எந்த விஷயத்துல உனக்கு உயர்ந்து போயிருக்கா? யூ ஃபூல் என்று கத்த, அஞ்சனா சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்தாள். என் தங்கச்சி எவ்வளோ போல்டு தெரியுமா? இவளை போல பயந்தவல்ல. அவ அழகுல இவ கால் தூசும் பெறமாட்டா. கடிப்பு. அவ இருக்கிற பொசிஷன்னு எல்லாத்துலயும் இதோ இங்க இருக்கிற இந்த ஃபூலை விட அவ உயர்ந்தவ. ஹவு குட் யூ ரீப்ளேஸ் திஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் ஃபூல் வித் மை சிஸ்டர் என்று ரஷன் பொரிய, ஜஸ்ட் ஷட் அப் என்று தரையை தன் இரு கரங்களாலும் கட்டியபடி கத்தினாள் அஞ்சனா. அதில் அங்குள்ள அனைவருமே அவளை அதிர்ந்து நோக்க, மூச்சு விட சிரமப்பட்டு நெஞ்சு கூட்டு ஏறி இறங்குவதை பொருட்படுத்தாமல் ஆவேசமாய் எழுந்தவள், ஹவு டேர் யூ டு கம்பேர் மீ வித் அனதர் கேர்ள் என்று கத்த, பேபி காம் டவுன் என்று யஷ்வந்த் கூறினான். ஏன் என்னை யாரோ ஒருத்தி கூட கம்பேர் பண்ண நீங்க யாரு? நான் எப்படி என்னோட ஒர்த் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன வேற ஒருத்தரோட ஒப்பிட்டு பேச உங்களுக்கு அருகதையே இல்ல என்று உச்சக்கட்ட கோபத்தில் கத்தியவள், தைரியமான எந்த பொண்ணும் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க என்று அழுத்தமாய் மொழிந்தாள். அவள் தனக்கான உரிமையையும் மதிப்பையும் நிலைநாட்ட அத்தனை ஆவேசமாய் பேசுவதில் உள்ளம் மகிழ்ந்தாலும் அவளது நிலை அவனை அச்சுறுத்தியது. சனா காம் டவுன்டா என்று யஷ்வந்த் கூற, என்னை எப்படி இவர் மென்டல்னு சொல்லலாம் மாமா? இதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தது? நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் தெரியும் என்று சிங்கமென கர்ஜித்தாள். மேலும் அவளுக்கு மூச்சு வாங்கியது. வாய் வழியே மூச்சை இழுத்து சிரமப்பட்டவள், யூ இடியட் என்று தன்னை நோக்கி அடி வைத்தவன் கன்னத்தில் நோ என்ற கர்ஜனையுடன் ஒரு அறை வைத்தாள். அறை வாங்கிய அவமானத்துடன் முகம் கன்றி சிவக்க கண்ணம் தாங்கியபடி ரஷன்
அவளை சிவந்த விழிகளால் அதிர்ந்து நோக்க, தனது கோபத்தின் வீரியத்தை தானே தாங்கிக் கொள்ளவும் கட்டுப்படுத்திக் கொள்ளவும் முடியாமல் செய்த செயலில் உடல் நடுங்கி நின்றாள். படம் பார்ப்பதைப் போல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த தடியர்களின் பிடி தளர்ந்திருப்பதை உணர்ந்த யஷ்வந்த் அவர்களிடமிருந்து துரிதமாய் விலக, அதில் மிரண்டு அவனை பிடிக்க முன்வந்தவன் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். நடுநடுங்க நிற்பவள் கழுத்தை இறுக பற்றிய ரஷன், "என்னையா அடிக்கிற?" என்க, அவன் கரத்தை விலக முடியாமல் அவள் திமிறுவதற்கும், இந்த தடியர்களை தள்ளிக்கொண்டு தப்ப யஷ்வந்த் முயல்வதற்கும், "ரஷன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்" என்ற காவலரின் குரல் கேட்பதற்கும் சரியாக இருந்தது. யாவரும் அவரவர் அதிர்ச்சியில் சூழ்ந்திருக்க, ரஷன் பிடியிலிருந்து இருமியபடி விலகிய அஞ்சனா வலுவிழந்த நிலையில் பொத்தென கீழே விழுந்தாள். "சனா!" என யஷ்வந்த் அவளிடம் விரைய, தப்பி ஓட திசைக்கொன்றாய் ஓடிய தடியர்களை காவலர்கள் சென்று பிடித்தனர். தலைமை காவலாளி வெற்றி ரஷனின் கைகளில் விலங்கிட, ஆத்திரமும் ஆவேசமும் பொங்க யஷ்வந்தையும் அஞ்சனாவையும் ஏறிட்டான். அவன் கண்களில் இருந்த பழிவெறி அப்பட்டமாய் தெரிய, மனதில் அத்தனை கோபத்தை அடக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் மனைவியை மடி தாங்கியவன் மனம் சற்று முன் ரஷனிடமிருந்து அழைப்பு வந்த தருணத்தை எண்ணியது. அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் பதற்றமாய் அமர்ந்தவன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள, சட்டென மனதில் ஒரு யோசனை மூண்டது. வீட்டில் தற்போது யாரும் இல்லை. யமுனா, யாதவன், அஷரா, மதுமகதி மற்றும் யதுநந்தன் ஊருக்கு சென்றுள்ளனர். இந்த தருணத்தை பயன்படுத்திதான் ரஷன் காய் நகர்த்தி இருப்பது புரிந்தது. சட்டென ஒரு யோசனை தோன்ற வீட்டிற்குள் சென்றவன் பொது தொலைபேசியை கண்டான். தனது கைபேசியை தான் ரஷன் ஆக் செய்திருக்கிறான். பொது தொலைபேசியை ஆக் செய்ய இயலாது. ஆனால் கேட்கலாம். இருந்தும் இப்படியொரு தொலைபேசி தங்கள் வீட்டில் இருப்பது பெரும்பான்மையானோருக்கு தெரியாது. மேலும் இதனை ரஷன் யோசித்திருப்பான் என்று யஷ்வந்திற்கு தோன்றவில்லை. இருந்தும் மனதில் சிறு படபடப்பு எழுந்தது. இதை விட்டால் வேறு வழி இல்லை. அழைப்பு விடுவித்துவிட்டு விரைந்து சென்றால் அஞ்சனாவை காத்து விடலாம் என்று மனதில் திட்டமிட்டு கொண்டவன் தனது காவல்துறை நண்பனான வெற்றிக்கு அழைத்து தகவலை கூறிவிட்டு விரைந்து வந்திருந்தான். அவன் உள்ளுணர்வு கூறியதைப் போல் அந்த தொலைபேசியின் அழைப்புகளை ரஷன் அறிந்திருக்கவில்லை. அதை நினைத்த மாத்திரம் ஒரு பெருமூச்சு எழ, வெற்றியை நன்றியாய் ஒரு பார்வை பார்த்தான். அனைவரையும் கைது செய்த வெற்றி யஷ்வந்திடம் வந்து நிற்க, "தேங்க்ஸ் வெற்றி" என்றான். "இட்ஸ் மை டியூட்டி யஷ்வந்த், சீக்கிரம் இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ" என்று கூற, சிறு தலையசைப்புடன் மனையாளை கரங்களில் ஏந்தியவன் அவளது கல்லூரி பையுடன் தனது வண்டியை அடைந்தான். வண்டியை இயக்கவிருந்தவன் கரம் பற்றி தடுத்தவள், "மாமா, ப்ளீஸ், மூச்சு விடணும்" என்க, "ஹாஸ்பிட்டல் போலாம் சனா" என்றான். மறுப்பாய் தலையசைத்தவள், "வேணாம் மாமா, எனக்கு மூச்சு விடணும். வண்டியில மறுபடியும் அடைச்சு வைக்காதீங்க" என்றாள். கெஞ்சலாய் தெரிந்த அந்த குரலில் உண்மையில் அதிகாரமே ஓங்கி ஒலித்தது. அதில் மறுக்க தோன்றாது தலையசைத்தவன் வண்டி ஜன்னலை இறக்கிவிட்டு வாகனத்தை மிக மிக மெதுவாக செலுத்தினான். இருக்கையை இறுக பற்றிக் கொண்டு கண்களை அழுந்த மூடியவள் மூச்சை நன்கு இழுத்து தன்னை சமன் செய்தாள். "சனா, ரொம்ப வலிக்குதுனா ஸ்ட்ரெயின் பண்ணாதடி, ஹாஸ்பிட்டல் போகலாம்" என்று அவன் பதற்றமாய் கூற, "மாத்திரை போட்டிருக்க மாமா, அரை மணி நேரம் பார்க்கலாம்" என்றவளுக்கு பேச முடியாமல் சிரமமாக இருக்க, அவளது வறண்ட தொண்டை அவன் கவனத்தில் பதிந்தது. சட்டென தெருவோரம் இருக்கும் இளநீர் கடையை தேடி நிறுத்தியவன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினான். அத்தனை உயர் ரக வாகனம் தன் தள்ளுவண்டி முன் நிற்பதில் அரண்டு போன இளநீர் கடைக்காரர் யஷ்வந்தை பயத்துடன் நோக்க, "ஒரு இளநீர்" என்றான். பரபரப்பாய் இளநீரை வெட்டி பவ்யமாய் அவர் யஷ்வந்திடம் நீட்ட, அதை வாங்கி மறுபுறம் வந்து தன் மனையாளிடம் நீட்டினான். "வேணாம் மாமா" என்று அவள் கூற, "குடின்னு சொன்ன" என்று அதட்டி அவள் கையில் கொடுத்தான். அந்த கடைக்காரரிடம் திரும்பி அவன் விலையை கேட்க, "50 ரூபாங்க சார்" என்று பவ்யமாக கூறினார். தன்னிடம் 50 ரூபாய் சில்லறை இல்லாததால் 500 ரூபாயை கொடுத்து வைத்துக்கொள்ள கூறியவன் வண்டியின் மறுபுறம் வந்து அமர்ந்தான். அவள் இருமி வெகு சிரமப்படுவதைக் கண்டு இளநீரை தாங்கிக் கொண்டவன் அவள் அதை குடித்து முடிக்க பொறுமை காத்தான். அவள் குடித்து முடித்ததும் மீண்டும் வண்டியை இயக்கியவன், "பீச் போகவா சனா" என்று வினவ, "வீட்டுக்கு போங்க மாமா" என்றாள். "ஹாஸ்பிட்டல் போயிட்டு போவோமா" என்று மீண்டும் அவன் துவங்க, "மாமா" என்று பல்லை கடித்தாள். "ஓகே ஓகே" என்றவன் வரும்போது 20 நிமிடங்களில் கடந்த நேரத்தை
கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேல் கடத்தி வீட்டை அடைந்தான். வீட்டை அடைந்தவன் அலைபேசி சினுங்கிட அதை எடுத்து பார்த்தான். ஆல்ரைட் என்ற ஒற்றை வார்த்தை குறுஞ்செய்தியாய் வந்திருக்க, இதழில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்தது யஷ்வந்திற்கு. யாழி என்று அவன் அனுப்பியிருக்க, வந்துடுவா என்று பதில் அனுப்பியது அர்ஷித் அல்லாது யாராக இருந்திட இயலும்? அலைபேசியை உள்ளே வைத்தவன் மறுபுறம் வந்து அவளை தாங்க, அவன் தோள் வளைவில் சாய்ந்தபடி மெல்ல நடையிட்டு உள்ளே நுழைந்தாள். காலேஜ்ல தானே இருந்திருப்ப என்று யஷ்வந்த் கேள்வி எழுப்ப, காலையில இருந்தே தலைவலியா இருந்ததுன்னு லீவ் சொல்லிட்டு வந்தேன் மாமா. அஜு கையில அடினால அவனாலையும் கூட்டிட்டு போக முடியாது. நீங்க மீட்டிங்ல இருப்பீங்கன்னு கேப் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு மெசேஜ் பண்ண ஃபோன் எடுத்தேன். ஓ ஒரு கார் வந்து என் கையில் அவள் உடல் மெலிதாய் நடுங்கியது. அவளை அரவணைத்து அமர்ந்தவன், வலிக்குதா என்று வினவ, மூச்சை நன்கு இழுத்து பார்த்து கொண்டவள், லேசா தான் இருக்கு. ஓகே ஆயிடும். மறுபடியும் ஹாஸ்பிட்டல்னு ஆரம்பிக்காதீங்க மாமா என்று கெஞ்சலாக கேட்டு ஒரு இடைவெளி கொடுத்தவள் அவன் தோளில் மெல்ல சாய்ந்து, ரூம்ல பூட்டிட்டாங்க மாமா. முதல்ல ரொம்ப பயந்துட்டேன். ஆனா எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. என்னால தப்பிச்சிட முடியும்னு. அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. எப்பவும் நம்பிக்கைய விடாம யோசிக்கணும்னு. நான் பாசிட்டிவா தான் இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துல மூச்சு விடவே முடியல. ரூம் ஃபுல் க்ளோஸ்டா இருந்துச்சு. எனக்கு மூச்சு விடவும் ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் ஆச்சு. அதுல செஸ்ட் பெயினிங்கா இருக்கிற போல ஃபீல் ஆச்சு. முடிஞ்ச அளவு வாய் வழியாவே மூச்ச நல்லா இழுத்து இழுத்து விட்டேன். ஆனா எவ்ளோ நேரமாச்சோ தெரியல. என்னால சுத்தமா மூச்சு விட முடியாத போல இருந்தது மாமா. வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சுட்டேன் என்றாள். ஆடவன் மெல்ல அவள் தலை கோதிட, ஆனா நீங்க வருவீங்கன்னு தெரியும் என்று அவள் கூற, அவ்ளோ நம்பிக்கையா என்றான். மெல்ல நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல, உங்ககிட்ட போன் பேசும்போது அவரு ரூமுக்குள்ள வந்தாரு என்று அவள் கூற, பற்கள் தெரிய புன்னகைத்தவன் வலிக்காமல் அவள் கன்னம் தட்டி, கேடி என்கவும் தானும் சிரித்துக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்தாள்.